ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ரெசிபி என்னென்னு பார்ப்போம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா 2-in-1 ரெசிபி தாங்க. ஸோ சிக்கன் குருமாலே வந்து சிக்கன் குழம்புல எப்படி பெப்பர் சிக்கன் செய்யலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிக்கன் குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து என் ஸ்டைல் ஆஃப் சிக்கன் குழம்புன்னே நான் சொல்லுவேன். ஸோ இதில் இன்றைக்கி வந்து நான் எதுவும் அரைச்சி ஊற்றலை, அப்படியே சிம்பிளாக வச்சது தான். ஸோ வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க, ஹோல் ஸ்பைசஸ் போட்டுக்கோங்க, கொஞ்சோண்டு ஜீரகம், கொஞ்சோண்டு சோம்பும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வெங்காயம், பெரிய பெரிய வெங்காயம் ஒரு 2 போல் வந்து கட் பண்ணிக்கோங்க, நீட்டு வாக்கில் கட் பண்ணி இது நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் போல் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கோங்க. இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தக்காளி தாங்க. ஸோ நான் வந்து ஒரு 1.5 தக்காளி போல் எடுத்திருக்கேன், 1.5 வெங்காயம் அண்ட் 1.5 தக்காளி. ஸோ அதையும் வந்து போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வந்து 3/4 பதத்துக்கு இருக்கக்குள்ளே வந்து இந்த மாதிரி சிக்கன் எடுத்து போட்டுட்டு இதை வந்து நல்லா கிண்டி விடுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து காரத்துக்கு வந்து ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு வந்து சிக்கன் மசாலாவும் போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சோண்டு வந்து கரம் மசாலா, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், இது எல்லாமே போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹோட்டல்ஸில் வந்து பெப்பர் சிக்கன் வந்து நம்ம சாப்பிட்ருப்போம். ஸோ வந்து இப்போ நம்ம வந்து கிரேவியும் செய்யணும், ஸோ பெப்பர் சிக்கனும் சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அந்த கிரேவி வந்து அது மட்டும் கொதிக்கட்டும். ஸோ இதில் நான் வந்து எதுவுமே சொன்ன மாதிரி வந்து அரைச்சி ஊற்றலை. இதுவே வந்து சிக்கன் நல்லா வந்து வெந்து வரட்டும். தண்ணியுமே நான் வந்து ஒரு 1/2 டம்ளர் போல் தான் சேர்த்துருந்தேன். ஏன்னா அதிலே வந்து தண்ணியும் நமக்கு விடும், சிக்கன்லேயே வந்து விடும். அதனால் ஒரு 1/2 டம்ளர் போல் தான் தண்ணியும் சேர்த்துருந்தேன். ஸோ சிக்கன் நல்லா வேகட்டும் அப்படிங்கிறத நான் மூடி போட்டு வேக வச்சாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு எந்தெந்த பீசஸ் பிடிக்குமோ போன்லெஸ் பீசஸாக நீங்கள் வந்து சிக்கன்லேருந்து எடுத்துருங்க. அது வந்து பெப்பர் ஃப்ரைக்கு தான் நம்ம வந்து சிக்கன் ஃப்ரைக்கு தான் நம்ம வந்து பெப்பர் ஃப்ரைக்கு தான் நம்ம வந்து அதை எடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சிக்கன் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வானல் வச்சுக்கோங்க. இது வந்து தேங்காய் எண்ணெயில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ 2 ஸ்பூன் போல் தேங்காய் எண்ணெய், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு கருவேப்பிலை, அப்புறம் இந்த மாதிரி வந்து வெங்காயம் வந்து நீல வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கண்டிப்பாக வந்து வெங்காயமும் கருவேப்பிலையும் சேருங்க, அதுதான் வந்து இதுக்கு ஃப்ளேவரே கொடுக்கும். ஸோ வெங்காயம் வந்து இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்பவே ஒரு சிம்பிளான ரெசிபி தாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே வந்து சிக்கன் குழம்புல இருக்க சிக்கன் எடுத்து தான் நமக்கு வந்து சிக்கன் பெப்பர் ஃப்ரை வந்து செஞ்சு தருவாங்க. ஸோ நம்ம வீட்டிலே இதை வந்து செஞ்சுட்டு போகலாமே, அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் வந்து சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் வந்து அந்த வெங்காயத்தில் போட்டுடுங்க. போட்டுட்டு இது வந்து சிக்கனோட வெங்காயம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ இதை வந்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வந்து நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டே இருங்க. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ஒரே ஒரு மசாலா தாங்க. ஸோ அந்த பெப்பர் போடுறதுக்கு தான் வந்து பெப்பர் ஃப்ரை அப்படிங்கிற வந்து நம்ம பேர் வச்சாச்சு. ஸோ நம்ம இதுக்கப்புறம் வந்து நம்ம பெப்பர் வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் கொடுத்துருங்க. ஸோ சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா வந்து தீயக்கூடாது, கருப்பு, ஏன்னா பெப்பர் வந்து இதாகிடும். ஸோ நல்லா வந்து மிக்ஸ் கொடுத்துருங்க சிம்மில் வச்சு. அதுக்கப்புறம் இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் தாங்க நல்லா மிக்ஸை சிம்மில் வச்சு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து வேக வைக்கணும் அப்படிங்கிறது கூட அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம சிக்கன் ஏற்கனவே வேக வச்சு தான் எடுத்துருக்கோம். ஸோ இதை எடுத்து நீங்கள் பிளேட்டில் சர்வ் பண்ணிவிடுங்க. அண்ட் இதாங்க 2-in-1 ரெசிபி. நம்ம வந்து சிக்கன் வந்து குழம்பும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், பெப்பர் ஃப்ரையும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஸோ ஜஸ்ட் ஒரு ட்ரை பண்ணியிருந்தேன். நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க, ரொம்பவே ஹாப்பியாக இருப்பாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.